அதற்காக கண்ணிகளாகவோ வலைகளாகவும் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் இந்த தேசத்திற்கு சொல்லுகிறார். உச்சம்மா கையை தட்டலாம். அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வரக்கூடாது. அல்லேலூயா. அவரை தேடவும் கூடாது. அவரை தேடினால் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமே தேட வேண்டும். பரிசுத்தத்தை மட்டும் பெற்றால் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய உடன்படிக்கை. அல்லேலூயா. ஓசியா 4ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்க கேட்போம். 17-18. எப்ராயிம் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறான். அவனை போகவிடு, தள்ளிவிடு. அவருடைய மதுபானமே புளித்து விட்டது. அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள். அவருடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சையானதை தேடுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அதிபதிகள் ராஜாக்கள் இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம், இல்லைன்றால் எம்எல்ஏ இருக்கலாம்னு வைத்துக்கொள்வோம், இல்லை எம்பியை வைத்துக்கொள்வோம், இல்லை மந்திரிகளை வைத்துக்கொள்வோம், இல்லை அரசியல் பெருமளை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் எப்பொழுதும் உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? லஞ்சம் தான் கேட்பாங்க. இலவசமாக அவர்கள் ஒன்றும் செய்து தரப்போவதில்லை. ஏதாவது கொடுத்தார்கள் மட்டும்தான். ஏன்னா ஓட்டை கூட காசு வாங்கி தானே அநேகர் போடுறாங்க. ஆகவே அதை ஒரு பிஸ்னஸாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே இவருடைய மதுபானமே புளித்தது. குடித்து 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 குடி ரசம் முதல்ல குடிக்கும்போது என்னது சூப்பராக இருக்கும் இல்லை? அது குறிப்பாக இவ ரசம் வைக்கிறத யாரும் குடிக்காதீங்க. மனுஷனை கொடுக்க முடியாது, அவ்வளோ புளியை கொட்டிடுவா. அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்லுறேன்னு சொன்னால், ஒரு லிமிட்டு, ஒரு அன்லிமிட்டுனா புளித்து போயிடும். புளித்து போகிற ஒரு ஜாதி சீ என்று அருவருக்கப்படத்தக்கதாக இன்றைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிற என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அருவருக்கப்படத்தக்கதாக ஒரு ஆட்சி நிர்வாகங்களும் அரசியல் பிரமுகர்களும் இன்றைக்கு விசுவாசிகளும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று மறைவாய் சாட்டையடி கர்த்தர் கொடுக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். அவருடைய மதுபானம் புளித்தது. அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள். அவருடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சியானதை நாடுகிறார்கள். அல்லேலூயா. விக்கிரங்களோடு இருக்கிறார்கள் அநேகர். குற்றச்சாட்டு, இன்றைய ராஜாக்கள் வரைக்கும் விக்கிரங்களை வைத்து தான் ஆட்சி நடத்துகிறார்கள். ராஜாக்கள் வரைக்கும் ராஜ்யங்களை ஏற்படுத்துவதற்கு விக்கிரகங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள், மந்திரவாதங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள், லட்சியம் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே இவர்கள் விக்கிரகத்தோடு விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உற்சாகமா கையை தட்டுங்க. அவன் நல்லவனுக்கு பார்த்து ஓட்ட கொடுங்க. உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அல்லேலூயா. ஓசியா 6ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்க கேட்போம். ஓசியா. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை நான் வெட்டினேன். என் வாய் மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனை வெளிச்சத்தை போல் வெளியே வரும். பலியே அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் உங்களிடத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். உற்சாகமாக ஏற்றலாம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் அல்ல,
பலிகள் அல்ல. உங்கள் மேல் தேவன் ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் தேவனை இரக்கத்தோடு பார்க்க வேண்டும். பலிகளை விட தேவனை அறிகிற அறிவு உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய காணிக்கைகளை செலுத்தினாலும் தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் கொடுத்தும் வீணாக போய்விடும். அல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றிற்கும் மேலாக பலிகளை விட தேவனை அறிகிற அறிவு, அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்டவர் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவுதான் உங்களுக்கு அதிகமாய் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். அதை திரும்பவும் வாசிப்போம். ஆகவே தீர்க்கதரிசிகளை கொண்டு நான் அவர்களை வெட்டினேன். என் வாய் மொழிகளை கொண்டு அதம் பண்ணினேன். அல்லேலூயா. ராஜாக்கள் செய்ய தவறியதை சாமுவேல் தீர்க்கதரிசியை வைத்து கொன்றார். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி எந்த குற்றச்சாட்டும் இல்லாத அப்பழுக்கற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு சாமுவேல். அவர் பெரிய தீர்க்கதரிசி, சவுலுக்கே தீர்க்க தரிசனம் உரைத்தார். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு பேர் என்ன? ஒரு கொலைகாரர். யாரை கொன்றார்? சவுல் ராஜா பிடித்து கொண்டு வைத்திருந்த அமலேக்கியன் ராஜாவை கொன்று போட்டார். அவர் வேதவசனம் என்ன சொல்கிறது? ராஜாக்கள் செய்ய தவறியதை நீ செய்யலைன்னா என் ஊழியக்காரரை வச்சு நான் செஞ்சிருவேன் என்று தான் ஆண்டவர் சொல்லார். நீ ஒழுங்காக ஆட்சி நடத்தலைன்னா ஊழியக்காரங்கெல்லாம் இனி ஆட்சி பீடத்தில் அமருவார்கள். கையை தட்டலாம். பிராப்பசி ஆண்டு உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே தண்டனை என்பது நீ ஒழுங்காக நிர்வாக நடத்தலைன்னு சொன்னா நானே தண்டனை கொடுக்கிற தேவன். என்னுடைய ஊழியக்காரர்களை வைத்து உன்னை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். வெட்டி போடுவேன். எப்படி சொல்லுகிறார்? வாயின் வார்த்தைகளினாலே அதம் பண்ணுவேன். அதம் என்று சொன்னால் அழிவுதான், வெட்டுதல், அழித்தல், அதம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு விரோதமாக ஒரு துன்மார்க்கம் இருக்கிறான்னு வைத்துக்கொள்வோம். நான் துன்மார்க்கனை சபிப்பேன், அவன் அதே மாதிரி ஆயிடுவான். அவன் ஆக மாட்டானா? பிரதர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு ஊழியக்காரன், நான் இப்போ மனசு எரிஞ்சு போய் ஒரு தன்னை சபிச்சேன்னா அவன் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்புறீங்களா இல்லையா? நான் உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் அது நடக்கும், நடக்கும். வெளியில் ஒரு சும்மா கையை தட்டுங்க. அதான் ஆண்டவரை சொல்வார், இவனை சபித்து விடு என்று. ஆசீர்வதிப்பதற்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் ஏன் சபிப்பதற்கு அதிகாரம் இருக்காதோ? கையை தட்டலாம். அதான் வார்த்தையை கொண்டு அதம் பண்ணினேன். நான் வெட்டவும் செய்வேன், அழிக்கவும் செய்வேன், கொல்லவும் செய்வேன், உருவாக்கவும் செய்வேன் என்பதுதான் ஒரு சத்தியம். அதிலே ஒரு சம கையை தட்டலாம். நேற்றைய தினம் ஒரு அரசல் புரசலாக ஒரு செய்தி என் காதலை பரவுகிறது. ஒரு ஊழியக்காரன் அவுட், இறந்து விட்டான் என்று ஒரு செய்தி இறந்து சில மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் செய்தி நேற்றைக்கு தான் என் காதுகளுக்கு கிடைத்தது. 2 காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். ஒரு காரியம், ஒரு மந்திரவாத கட்டை உடைக்கிறதுக்கு நான் 2 லட்சம் ரூபா வாங்கி விடுவேன் என்பது ஒரு குற்றச்சாட்டு. கையை தட்டுங்க. இந்த ஊழியத்தால் ஜீவனோட இருக்கிறவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஏன்னா அவன் காதலை விழுந்ததை அவன் சொல்லிவிட்டான். 1. 2வது குற்றச்சாட்டு, அந்த ஊழியக்காரன் இல்லை. 2க்கும் விளக்கம் தர வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. அல்லேலூயா. ஒரு மந்திரவாதை கட்டவிழ்ப்பதற்கு எல்லாம் காணிக்கைகள் வாங்குவதில்லை. மறைவாய் உங்களுக்கு இருக்கிற பாவம் எனக்கு வெளிப்படும். அந்த பாவத்திற்கு தான் 1000 புத்தகங்கள், 2000 புத்தகங்கள், 3000 புத்தகங்கள்னு சொல்லுவேன். சொல்லி பரிகாரம் தேடுவேன். அல்ல உற்சவமாக கையை தட்டுங்க. ஏனென்றால் பாவத்தை பிடுங்கினாதான்
அந்த மந்திரவாத கட்டை அவிழ்க்கப்படும். ஏன்னா மந்திரவாத கட்டை அனுமதித்தது ஆண்டவராய் இருக்கும் பொழுது நீங்கள் செய்த பாவங்கள் நிமித்தம்தான் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது மந்திரவாதங்களும் சர்ப்பங்களும் விக்கிரங்களும் உள்ளே வரும். இவைகளை அழிப்பதற்கு சங்கீதம் 76, 11, 12 என்ற பிரமாணத்தின்படி, நாகும் 1:15 படி, சங்கீதம் 50, 14, 15 படி நிற்கிற ஊழியக்காரன் எந்த கொம்பன் ஊழியக்காரனுக்கும் இப்படித்தான் சொல்லுவேன், நான் தான் கடைசி வரைக்கும் ஜீவனோட இருக்கிற ஊழியக்காரன். சவால் உண்டா? அவங்க சவாலிட்டு பார்க்கட்டும். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆகவே உங்களது காணிக்கை பிடுங்கி நான் சாப்பிட்டா குற்றம், உங்களது பிடுங்கி ஆண்டவருக்கு கொடுத்தால் அது குற்றமே அல்ல. இல்லையே? உற்சாகமாக கையை தட்டுங்க. அதுதான் 2வது சாட்சி. ஒரு குடும்பம் 1 கோடி கடன் 2004 1 கோடி கடன். அப்படியானால் இன்றைய நிலைமைக்கு அது 15 கோடி. அறையை விட்டு வெளியே வர மாட்டார்கள். எந்த போனும் எடுக்க முடியாது, எந்த போனும் எடுக்க முடியாது. யாராவது கேட்டுக்குள்ளே புகுந்து வந்துடுவாங்க, கேட்டியை பூட்டி தான் வைப்பாங்க. ஆனால் ஜம்ப் பண்ணி வருவாங்க. அவங்களுக்கு தெரியுங்க உள்ளே தான் இருக்காங்க. ஆனால் இவருடைய சுபாவம் என்னவென்று சொன்னால், யார் வந்து கேட்டாலும் பதில் சொல்லாமல் அப்படியே சைலண்டாக வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். சைலண்டாகவே வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் தட்டி பார்ப்பார்கள், கூக்குரலிட்டு பார்ப்பார்கள், கர்ச்சித்து பார்ப்பார்கள். சோர்ந்து போய் அவர்கள் திரும்பி போவார்கள். அப்பொழுதுதான் என்னுடைய வாசல் திறக்கும். அப்பொழுது அந்த வாசல் வழியாகத்தான் கர்த்தராகிய தேவன் என்னை அங்கு கொண்டு சேர்த்தார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இந்த ஊழியர் வீட்டுக்குள்ளே புகுந்து போகுதுன்னு சொன்னால் பாவத்தையும் விடுங்கும், சாபத்தையும் விடுங்கும், தரித்திரத்தையும் விடுங்கும், மந்திரவாதங்களையும் விடுங்கும், ஆசீர்வதிக்காமல் திரும்புவதும் இல்லை. இதுதான் உண்மை. உற்சாகமாக கையை தட்டுங்க. சுமார் 6 மாதங்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்து மொத்த கடன்களை அடைக்கும் வரைக்கும் கர்த்தர் என்னை அந்த ஊழியத்தில் பயன்படுத்தினார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்படியாக இருக்கும் பொழுது ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படும் வரைக்கும் தான் அந்த ஊழியம் பின்தொடரும். ஆகவே தான் இங்கே சேர்கள் எல்லாம் காலியாக இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அடுத்த வறுமைக்குரியவர்கள், பஞ்சத்துக்குரியவர்கள், தரித்திரத்துக்குரியவர்கள் பிரவேசிப்பார்கள். பிறகு அவர்களுக்கு சிறிது காலம் பஞ்சத்தில் ஊழியம். பஞ்சத்தில் ஊழியம் செய்யும்போது நானும் பஞ்சமாயிருவேன். அப்படி தரித்திரத்தை வைத்து தான் என்னை நெருக்குவார். முன்னும் பின்னும் நெருக்கி கரம் வைக்கின்றீர், உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? ஓடி தப்பவும் முடியாது. அப்படிதான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு ஒரு ஊழியக்காரன் அப்படியே திடீரென்று இறக்குமதி செய்யப்பட்டான் பிற மாவட்டத்தில் இருந்து. அந்த கிறிஸ்தவம் என்று சொன்னாலே மதம் இல்லை, இனம் இல்லை, இல்லையா? ஆவிக்குரிய ஜனம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆணாகிலும் பெண்ணாகிலும் ஒரு இனம். கையை தட்டுங்க. உலகத்தில் 2 ஜாதி தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜாதி, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜாதி. வேற ஒன்றும் இல்லை. இவர்கள் ஜாதியும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஒரு முறை அந்த வீட்டினுடைய சகோதரன் என்னை அழைக்கிறான். அந்த வீட்டிலே ஒரு ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணி இனி ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்தார். அவர் ஊழியத்தையும் ஆரம்பிச்சிட்டார். வேதத்தில் சொல்லப்படும் பொழுது, அதாவது 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 அடிக்கடி திரும்ப சொல்லுகிற வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவர்கள் எனப்படுபவர்கள் உண்டு, அது ஒரு கூட்டம். ஆனால் கிறிஸ்தவர்கள் 2 விதமான தெய்வங்களை கும்பிடுகிறார்கள். ஒன்று கர்த்தாக்களை கும்பிடுகிறார்கள், இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை கும்பிடுகிறார்கள். கர்த்தர் வேற, கர்த்தாக்கள் வேற. இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்லுவார், நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் பிதாவின் சித்தத்தை அறியாமல் நீ எப்படி கூப்பிட்டாலும் உன்னை அறியேன்னு தான் சொல்லுவேன். அவர் சொன்னார், அநேக கர்த்தாக்கள் உண்டாயிருப்பார்கள், நான் அழைக்கப்படாமல் இருந்தும் அவர்கள் சுவிசேஷம் அறிவிப்பார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். உற்சாகமாக கையை தட்டுங்க.
இப்படியாக அவர் அந்த காலத்திலே கர்த்தாக்களை குறித்து பேசியிருக்கிறார். இந்த கர்த்தாக்கள் பயங்கரமான சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவ பிரமாணத்தை தான் அறிவிப்பார்கள். ஆனால் இந்த அறிவிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தை அவர்களும் பின்பற்ற மாட்டார்கள். அதை கேட்கிற நீங்களும் பின்பற்ற மாட்டீர்கள். நீங்களும் கர்த்தாக்களுக்கு உரியவர்களாக இருந்தால் எந்த பிரமாணத்தையும் பின்பற்ற போவதில்லை. ஆனால் நல்லா கேட்பீங்க, நல்லா கையை தட்டுவீங்க. ஆனால் அந்த வேத வசனத்துக்குள்ளே நீங்கள் வாழ்வது கூடாத காரியம். ஏனென்றால் கர்த்தாக்களுடைய ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அதுவும் தரிசனம் போடும், அதுவும் பொய் அபிஷேகத்தை ஊற்றும். நீங்கள் மெய்யான அபிஷேகம் என்று நினைத்து கொண்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது போல இருப்பீங்க. ஆனால் இருக்கிறது கர்த்தாக்களுக்குள்ள. அது தேவருடைய சாயலும் இயேசு கிறிஸ்துவின் சாயலும் ரெண்டாய் கலந்த ஒரு பிம்பம். உங்களை பாழாக்க வந்த ஒரு பிம்பம், உங்களை வஞ்சிக்க வந்த ஒரு பிம்பம், உங்களை அழிக்க வந்த ஒரு பிம்பம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார்.